ஓம் விக்னேஸ்வரா போற்றி, ஓம் நவக்கர நரலை போற்றி. மீனராசி நேயர்களுக்கு வணக்கம். மீனராசி நேயர்களுக்கு குலதெய்வத்தோட அருள் பரிபூர்ணமாக இருக்குது. ராசிக்கு 5ஆம் இடத்துல குரு இருக்கிறாரு. கோச்சாரத்தில் ராசிக்கு 2ஆம் இடம், ராசிக்கு 4 கூடையவன், 2, 4, 5ஆம் இடங்கள் சுப தொடர்பில் இருந்ததுன்னா கண்டிப்பாக குலசாமியோட அருள் இருக்குது. இந்த நேரத்தில் குலசாமி வழிபாடை நம்ம அதிகப்படுத்திக்கணும். இப்போ மீனராசிக்கு கோச்சாரத்தில் பார்த்தோம்னா ராசிக்கு 5ஆம் இடத்துல குரு, ராசிக்கு 8ஆம் இடத்துல சுக்கிரன், புதன் வக்கரமாகி 8ஆம் இடத்துக்கு வராரு. 9ஆம் இடத்துல செவ்வாய் நல்ல நிலைமையில் இருக்கிறார், குரு பார்வையில் இருக்கிறாரு. ராசிக்கு 12ஆம் இடத்துல ராகு பகவான், ராசியில் சனி பகவான் பரவாயில்ல, ஓரளவு குரு பார்வையில் இருக்கிறாரு. எவ்வளோ பிரச்சனை வந்தாலும் தாங்குவீங்க. 7 சனி காலகட்டத்தில் ராசியில் சனி பகவான் குரு பார்வை இருக்குது, மிகச்சிறப்பு தான். டிசம்பர் 5ஆம் தேதி வரைக்கும் இந்த நிலைமை நீடிக்கும். 6ஆம் இடத்துல கேது இருக்கிறாரு, எதிர்ப்புகளை நிர்மூலமாக்குவீங்க, தேக ஆரோக்கியம் நல்லாயிருக்கும், சரியா கடன் கப்பு கட்டுக்குள்ளே இருக்கும். 6ல் கேது இருக்குது, ஓரளவு உத்தியோகம் பண்ணுறவங்களுக்கு நல்லாயிருக்கும். எவ்வளோ பிரச்சனை வந்தாலும் ஃபேஸ் பண்ணுவீங்க, சரியா உடல் உழைப்பு அதிகமாக இருக்கும், தளர மாட்டீங்க, மனதாலும் உடலால் தளர மாட்டீங்க. ஸோ நல்லா தான் இருக்குது, சரியா. குரு பகவான் ராசியை பார்க்குறாரு, ராசிக்கு 9ஆம் இடத்தை பார்க்குறாரு, ராசிக்கு 11ஆம் இடத்தை பார்க்குறாரு, ராசியை பார்க்குறாரு. பாக்கியஸ்தானத்தையும் லாபஸ்தானத்தையும் ராசியத்தையும் பார்க்குறாரு. ஸோ 5ஆம் இடமும் பாக்கியஸ்தானம் வலுப்புறது. பொதுவாக குலசாமி இருக்கிற இடத்த கண்டுபிடிக்கிறது 5ஆம் இடம் 9ஆம் இடம் தான். 5ஆம் இடம் பூர்வ புண்ணியஸ்தானம், 9ஆம் இடம் பாக்கியஸ்தானம். அது 5ஆம் இடத்துக்கு 5ஆம் இடம், 5ஆம் இடத்தை கொண்டாடுற இடம். நம்ம குலசாமியை தெரிஞ்சாலுமே குலசாமியை கொண்டாடணும்ல, வழிபடணும்ல. சும்மா தெரிஞ்சு வச்சுக்கிட்டு சும்மா இருக்கிறது பிரச்சனை கிடையாது. தெரிஞ்சு வச்சாலும் கொண்டாடணும், தினமும் கும்பிடணும், வழிபாடு பண்ணணும், குலசாமியோட நாமத்தை சொல்லணும். இப்போ குலசாமி மீனராசிக்கு மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. இந்த வீடியோவில் குலதெய்வத்தை பற்றி நிறைய தகவல் சொல்கிறேன், ராசி பலன்கள் சொல்கிறேன், சில பரிகாரம் சொல்கிறேன், மந்திரங்கள் சொல்கிறேன். குலசாமி உங்களுக்கு கண்ணில் எப்படி தெரியணும், உங்கள் கனவுல எப்படி வரணும், இப்படி நிறைய தகவல்களை சொல்கிறேன். பொறுமையாக கேளுங்க, சரியா. நேரில் இந்த வீடியோ கேட்டாலே உங்களுக்கு பாதி பிரச்சனை தீர்ந்து போயிடும். இப்போ இந்த 7 சென்னையில் கஷ்டப்படுறவங்களுக்கு குலசாமி வழிபாடு தொடர்ந்து பண்ணாலே எல்லாம் சரியாக போயிடும். வீட்டிலேருந்தே பண்ணலாம். வீட்டிலேருந்து எப்படி பண்ணணும், என்ன பண்ணணும், சரியா, ஒரு எளிதான முறையில் சொல்கிறேன். பொறுமையாக கேளுங்க. பொறுமை உடையார் எல்லாம் உடையார். நீங்கள் கேட்கணும், சரியா. நேர்களே கேளுங்க, தொடர்ந்து பாருங்கள். நிறைய தகவல்களை சொல்கிறேன் மீனராசிக்கு. நான் இப்போ இருந்து போடலை, அந்த காலகட்டத்திலேருந்து போடுறேன், சரியா. இப்போ 7 சென்னையில் இருக்கிறீங்க, சரியா நேர்களே. ஸோ உங்களுக்கு பிரச்சனை தீரணும், அந்த ஒரு நல்ல எண்ணத்துக்காக தான் தொடர்ந்து வீடியோ போடுறேன். இப்போ குலசாமி அப்படின்னா என்ன சார் அர்த்தம் அப்படின்னா, குலதெய்வம், நம்ம முன்னோர்கள் வழங்கிய தெய்வம். நம்ம முன்னோர்லாம் யார்? நம்ம அப்பா நம்ம கூட நிகழ்காலத்தில் இருக்கிறவர். தெரியாதவங்க யார்? நம்ம தாத்தாவோட தாத்தா, முப்பாட்டன், அப்பா வழியில் வர்ற ஆண் வாரிசு தான் குலசாமியை கும்பிடுவாங்க. அப்பாவோட அப்பா, அவருடைய அப்பா, அந்த வழிபடி அப்படியே வந்துட்டுருக்குறோம். அவங்க தான் குலசாமியை கும்பிடுவாங்க. ஸோ தகப்பன் தான் முன்னிறுத்தப்படுகிறான். இங்கே தகப்பன்னா யார்? சூரியன். ஸோ சூரியன் தான் குலதெய்வத்துக்கு ஆத்மகாரனாக இருக்கிறான். பொதுவாக பிரபஞ்சத்துக்கே ஆத்மகாரகன் சூரியன் தான். இப்போ இந்த சூரியன் உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்துலேருந்து 9ஆம் இடத்துக்கு போகிறாரு, நல்ல விதமாக தான் பார்க்கப்படுகிறது. ஸோ இந்த காலகட்டத்தில் கார்த்திகை மாதம் குலசாமி கும்பிட்றதுக்கு மிகச்சிறப்பாக இருக்குது. சூரியன் குரு பார்வைக்கு வராரு, சிவராஜ யோகம், சரியா நேர்களே, நல்ல அமைப்பு தான். ஸோ கார்த்திகை மாதம் கார்த்திகை தீபம், திருவண்ணாமலை தீபம் சிவனுக்கு ஒரு முக்கியமான நாள். சிவன் அக்கினி முகமாக காட்சி அளித்த நாள். ஸோ இந்த வருகின்ற கார்த்திகை மாதம் நீங்கள் குலசாமியை வழிபாடு பண்ணலாம், குலதெய்வத்தை நினைத்து தினமும் கும்பிடலாம். ரைட் நேர்களே. இப்போ நான் குலசாமின்னா எப்படி ஜாதகத்தில் கண்டுபிடிக்கலாம் அதை சொல்கிறேன். அதுக்கடுத்து குலசாமியை எப்படி வீட்டுக்கு கொண்டு வரலாம் அதை சொல்கிறேன். அதுக்கடுத்து குலசாமி தெரியவங்க எப்படி குலசாமியை கண்டுபிடிக்கலாம் அதை சொல்கிறேன். அதுபோல் குலசாமி எப்படி கும்பிடணும், குலசாமியை நம்ம வசப்படுத்துறது எப்படி, குலசாமியை நம்ம வீட்டிலே எப்படி வசப்படுத்திக்கலாம், எப்படி வீட்டிலே நம்ம அதை கட்டுப்போட்டு வச்சுக்கலாம், இதெல்லாம் சில தகவல்களை சொல்கிறேன். பொறுமையாக கேளுங்க. பொறுமை உடையார் எல்லாம் உடையார், பொறுமை கடலிலும் வருது. சில பேருக்கு இந்த வீடியோ போர் அடிக்காமல் கேளுங்க. இன்றைக்கி மட்டும் கேட்குற வீடியோ இல்லை, வாழ்நாள் முழுக்க அதை நீங்கள் வச்சுக்கலாம். அதுபோக நீங்கள் மற்ற ராசியில் இருக்கிறவங்களும் இதை ஃபாலோ பண்ணலாம், சரியா. எல்லாத்துக்கும் பொதுவான கருத்து தான். மீன ராசிக்காக தனியாக போடுறேன். இதை பொது வீடியோ போட்டோம்னா நிறைய பேருக்கு போய் சேராது. அதனால தான் மீன ராசிக்குன்னு தனியாக உங்கள் ராசி பலனோட சேர்த்து அமைப்பு ரீதியாக சொல்கிறேன் நான். இப்போ ராசிக்கு 5ஆம் இடத்துல குரு இருக்கிறாரு. ஸோ குலசாமியோட அருள் இருக்குது. கோச்சாரத்தில் 5ஆம் இடத்துல இருக்கிறாரு. பொதுவாக குலசாமியை கண்டுபிடிக்கிறது லக்கண ரீதியாக 5ஆம் இடம் தான். லக்கண ரீதியாக 5ஆம் இடத்தை குலசாமியை வச்சு கண்டுபிடிச்சிடலாம். ஏன்னா 5ஆம் இடம் தான் பூர்வ புண்ணிய ஸ்தானம், நம்ம முன்னோர்களை சொல்கிற ஸ்தானம். நம்ம போன பிரிவில் எப்படி இருந்தோம் அதை பற்றி சொல்கிற ஸ்தானமும் அதான். அதுக்கடுத்து 9ஆம் இடம், 5ஆம் இடத்துக்கு 5ஆம் இடம். 5ஆம் இடத்துக்கு 5ஆம் இடங்கிறது என்ன சார் அப்படின்னோம்னா, 5ஆம் இடத்துக்கு 5ஆம் இடங்கிறது குலசாமி கொண்டாட இடம், பூஜை புனஸ்காரம் வழிபாடு பண்ணுற இடம். 10ஆம் இடம் கர்மஸ்தானம், குலசாமி நம்ம கொண்டாடுறது. ஸோ 5ஆம் இடத்துக்கு 10ஆம் இடம் பார்த்தோம்னா 2ஆம் இடம் வரும், சரியா நேரில். 5ஆம் இடத்துக்கு 10ஆம் இடம் 2ஆம் இடம் வரும். ஸோ 2ஆம் இடமும் இப்போ உங்களுக்கு சுபத்துவம் ஆகுது. 2ஆம் இடத்துக்கும் சுக்கிரன் பார்வை இருக்குது. ஸோ குலசாமி நேரம் நீங்கள் கும்பிட்ற காலகட்டம் வந்துருச்சு. ஏன்னா 5ஆம் இடத்துக்கு 10ஆம் இடம் கர்மஸ்தானம், 2ஆம் இடம் ராசிக்கு 2ஆம் இடம்.
நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. ஸோ இப்படி காம்பினேஷன்லாம் கோச்சாரத்தில் இருக்குது. அதை வச்சு அவங்களுக்கு நான் இந்த நேரத்தில் குலசாமி கும்பிடலாம் அப்படி சொல்கிறேன். லக்கணத்துக்கு 5ஆம் இடத்தை வச்சு குலசாமியை கொண்டு பார்த்துடலாம். இப்போ நீங்கள் மீனராசியில் பிறந்திருக்கிறீங்க, எனக்கு குலசாமி தெரியாது சார் அப்படி சொல்கிறவங்க ஜாதகத்தை கொடுத்தீங்கன்னா ஓரளவு சொல்லிடலாம். ஆனால் கரெக்டாக பேர் சொல்ல முடியாது. அது ஆண் தெய்வமாக பெண் தெய்வமாக எந்த அம்சத்தில் இருக்குன்னு சொல்லலாம். சிவன் அம்சமாக, பெருமாள் அம்சமாக, இல்லைனா சக்தி அம்சமாக, காவல் தெய்வங்களா, இதை வந்து சொல்லிடலாம், ரிலேட்டடாக சொல்லலாம். சரியாக யாராலும் சொல்ல முடியாது. உங்கள் குலசாமியை நான் சொல்கிறேன்னு ஒருத்தர் உங்கள்கிட்ட வந்து சொன்னார்னா அது அந்தளவுக்கு உண்மை கிடையாது. ஏன்னா இன்றைக்கி நம்ம இந்து மதத்தில் நிறைய சாமிகள் இருக்குது. சிவனுடைய அம்சமே நிறையா இருக்குது, முருகப்பெருமானுடைய அம்சம் நிறையா இருக்குது, சக்தி அம்சம் நிறையா இருக்குது. சக்தியே 3 விதமாக பிரிஞ்சிருக்கு. சரஸ்வதி, லட்சுமி, ஆதிபராசக்தின்னு பிரிஞ்சிருக்கு. விநாயகர் இருக்கிறார், பெருமாள் இருக்கிறார். பெருமாளோட அவதாரம் நிறையா இருக்குது, 10 அவதாரம் எடுத்திருக்கிறாரு. 10 அவதாரத்துலேயும் அவருக்கு 100கணக்கான பேர் இருக்குது. ஸோ உங்கள் குலசாமி பேரை வந்து கரெக்டாக யாராலும் சொல்ல முடியாது. பட் உங்கள் குலசாமி இந்த பக்கம் இருக்கிறாரு, இந்த வடிவமாக இருக்கிறாரு, இந்த இடத்துல இருக்கிறாருன்னு சொல்லலாம். சரியா நேர்களே, அதெல்லாம் சொல்லலாம். ஆனால் கரெக்டாக சொல்லணும்னா அது யாரால் முடியும் அப்படின்னா உங்கள் குடும்பத்தில் இருக்கிறவங்க பெரியவங்களால் முடியும். உங்கள் குடும்பத்தில் உங்கள் தகப்பன் வழியில் பிறந்தவர்கள், உங்கள் பூர்வீகத்தில் இருக்கிற வயதானவர்கள், அதுபோக உங்கள் குடும்பத்தில் நீங்கள் வந்து யாருடைய பேர் அதிகமாக இருக்கோ, உங்கள் பங்காளிகிட்ட யாருடைய பேர் அதிகமாக இருக்குது. இப்போ ஒரு குடும்பத்தில் பங்காளியில் ஒரு பேர் வச்சுருப்பாங்க, கருப்பசாமி, கருப்பசாமின்னு வச்சுருப்பாங்க. கருப்பு, பெரிய கருப்பு, சின்ன கருப்பு, கருப்பசாமி இப்படின்னு பேர் வச்சுருந்தாங்கன்னா அந்த குடும்பத்தில் வந்து கருப்பசாமியை கும்பிட்டுருப்பான்னு அர்த்தம். இப்போ வந்து எனக்கு குலசாமி தெரியல, எங்கள் தாத்தாவுடைய தாத்தா பேர் வந்து கருப்பசாமி. அதை யார் சொல்வா? எங்கள் அப்பா சொல்வார். இல்லைனா எங்கள் தாத்தா வந்து எங்கள் அப்பாட்ட சொல்லியிருப்பார், கண்டிப்பாக சொல்லியிருப்பார். ஏன்னா அவங்க வாழ்நாளில் ஒரு தடவை சொல்லியிருப்பார், எப்போ எங்கள் தாத்தா பேர் கருப்பசாமின்னு சொல்லியிருப்பார். அதே மாதிரி எங்கள் அப்பாவுக்கும் கருப்பசாமின்னு பேர் வச்சுருக்கிறாங்க. அப்போ வந்து கருப்பசாமிங்கிறது வந்து தொன்று தொட்டு எங்கள் வீட்டில் பேர் வைக்கிறதுனால எங்கள் குலதெய்வம் கருப்பசாமின்னு தெரிஞ்சுக்கலாம். அதுபோக எங்கள் பெரியப்பா வழியில், சித்தப்பா வழியில் கருப்பசாமின்னு ஒருத்தர் இருப்பார், எங்கள் பங்காளி பேர். சரியா, எனக்கு பெரியப்பாவோ சித்தப்பாவோ யாரோ ஒருத்தர் பங்காளி வழியில் கருப்பசாமின்னு பேர் நிறைய பேருக்கு வச்சுருப்பாங்க குடும்பத்தில். அப்படி பார்க்கும்போது கருப்பசாமி தான் குலசாமின்னு நம்ம எடுத்துக்கலாம். இப்படி நம்ம வந்து கண்டுபிடிச்சிக்கலாம். இதெல்லாம் தெரியாதவங்களுக்கு. சரியா, இப்படி பல வகைகளை தெரிஞ்சுக்கலாம். இப்போ வந்து ஜனன ஜாதகத்தில் குலசாமி எப்படி சார் கண்டுபிடிக்கலாம்னா 5ஆம் இடம் தான். 5ஆம் இடத்துல இருக்கிற கிரகங்களை வச்சு குலசாமி என்னென்னு சொல்லிடலாம். அதுபோக அது நீர் ராசியில் இருக்கா, நெருப்பு ராசியில் இருக்கா, காற்று ராசியில் இருக்கா, நில ராசியில் இருக்கா, அதை வச்சு அந்த தெய்வம் எந்த இடத்துல இருக்குது அப்படின்னு சொல்லிடலாம். இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் மீன ராசியில் பிறந்திருக்கீங்க, மேச லக்கணத்தில் பிறந்திருக்கிறீங்க. மேச லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு 5ஆம் இடம் சிம்மம். சரியா, அதே மாதிரி ரிஷப லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு 5ஆம் இடம் கன்னி, மிதுன லக்கணத்தில் பிறந்தவங்க 5ஆம் இடம் துலாம், கடக லக்கணத்தில் பிறந்தவங்க 5ஆம் இடம் விருச்சிகம். இப்படி மாறி மாறி வரும். இதில் வந்து நீர் ராசி, நிலம் ராசி, நெருப்பு ராசி, காற்று ராசி, அது உங்கள் லக்கணத்துக்கு 5ஆம் இடம் வந்து நீர் ராசி, நெருப்பு ராசி, காற்று ராசி, நில ராசியில் வரணும். இப்போ வந்து பொதுவாகவே வந்து சிம்மம், தனுசு, மேசம் இதெல்லாம் நெருப்பு ராசி, ரிஷபம், கன்னி, மகரம் இதெல்லாம் நில ராசி, மிதுனம், துலாம், கும்பம் இதெல்லாம் காற்று ராசி, விருச்சிகம், மீனம், கடகம் இதெல்லாம் நீர் ராசி. இப்போ நீங்கள் எந்த லக்கணத்தில் பிறந்தாலும் சரி, நான் சொன்ன ராசியில் குலதெய்வம் இருக்குன்னா அது சம்மந்தப்பட்ட இடத்துல இருக்கும். சரியா, இப்போ நீங்கள் வந்து உதாரணத்துக்கு மீன ராசி, மேச லக்கணம், 5ஆம் இடம் சிம்மத்தில் வந்து குலசாமி இருக்குன்னா அந்த சாமி வந்து நெருப்பான இடத்துல இருக்கிறாரு, மலைப்பாங்கான இடத்துல இருக்கிறாரு, அந்த மலை கோயிலில் தீபம் எரியும் அப்படின்னு எடுத்துக்கலாம். உங்கள் சாமி மலையில் இருக்கிறாரு, ஒரு குன்றில் இருக்கிறாரு, தரையில் இல்லை, கொஞ்சம் படியேறி போகணும், ஒரு உயரமான இடத்துல இருக்கிறாரு அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். சரியா, தனுசுலேயோ சிம்மத்திலேயோ மேசத்துலேயோ உங்கள் லக்கணத்துக்கு 5ஆம் இடம் வந்துச்சுன்னா அந்த சாமி வந்து மலைப்பாங்கான இடத்துல இருக்கிறாரு. ரிஷபத்திலேயோ கன்னிலேயோ மகரத்துலேயோ லக்கணத்துக்கு 5ஆம் இடம் வந்துச்சுன்னா அந்த சாமி வந்து வயல்வெளியில் இருக்கிறாரு, நிலத்தில் இருக்கிறாரு. அதை இப்போ வந்தெல்லாம் வீடு கட்டியிருப்பாங்க. சரி, அந்த காலகட்டத்தில் வயல்வெளியாக இருந்தவருக்கு இப்போலாம் வீடு கட்டியிருப்பாங்க, ஒரு ஜனரஞ்சகமான இடத்துல இருக்கிறாரு. உங்களுக்கு ராசிக்கு லக்கணத்துக்கு 5ஆம் இடம் கடகம், விருச்சிகம், மீனம் வந்துருச்சு. அதாவது மீனமே வந்து உங்கள் ராசிக்கு லக்கணத்துக்கு 5ஆம் இடம். அப்போனா நீங்கள் வந்து விருச்சிக லக்கணத்தில் பிறந்திருப்பீங்க. அப்படி மீன ராசி விருச்சிக லக்கணத்தில் பிறந்திருப்பீங்க, லக்கணத்துக்கு 5ஆம் இடம் மீனமே வரும். இப்படி வந்துச்சுன்னா அந்த சாமி வந்து ஆத்தோரம், கடலோரம், கம்மாவோரம் இருக்கும்னு அர்த்தம். சரியா, நீர்நிலையில் ஒட்டி இருக்கும். இப்போ திருச்செந்தூர் முருகனை கடலோரம் இருக்கிறாரு. இன்னும் நிறைய சாமிகளை சொல்லிட்டு போகலாம். ஸ்ரீரங்கத்தில் வந்து ஸ்ரீரங்க பெருமாள் கடலை ஒட்டி தான், காவேரி ஒட்டி இருக்கிறாரு. சரியா, சில பேருக்கு ஸ்ரீரங்கம் வந்து ரங்கமன்னார் வந்து குலதெய்வமாக இருப்பார், அவர் ஆத்தங்கரையில் தான் இருக்கிறார், ஆத்தோரம் இருக்கிறார், காவிரி படைகள் இருக்கிறாரு. ஸோ இது மாதிரி அமைப்பில் வந்துச்சுன்னா அது ஆத்தோரம் இருக்கிறாரு, தண்ணிப்பாங்கான இடத்துல, நீர்ப்பாங்கான இடத்துல இருக்கிறாரு. சில பேருக்கு வந்து துலாம், மிதுனம், கும்பம் வரும். அது வந்து காற்றான இடமா இருக்கும், வெட்ட வெளியாக இருக்கும்.
அந்த சாமி கோயில் இருக்கிற இடம் வந்து வெட்ட வெளியாக இருக்கும், காற்று அடிக்கும், தூசி துப்பட்டையாக இருக்கும். சரியா? அது மாதிரி இடத்துல இருப்பாருன்னு கண்டுபிடிச்சிக்கலாம். ரைட்டு. இப்போ மீன ராசியில் நீங்கள் ஒரு லக்கணத்தில் பிறந்திருக்கிறீங்க. லக்கணத்துக்கு 5ஆம் இடத்துல எந்தெந்த கிரகங்கள் இருந்தால் எந்தெந்த சாமின்னு நான் சொல்கிறேன். இது வந்து ஓரளவு மேட்ச் ஆகும். சரியா? இதை வச்சுக்கிட்டு நீங்கள் உடனே முடிவு பண்ணிடாதீங்க. தெளிவாக தெரியணும்னா ஒரு ஜாதகர்கிட்ட கொண்டு போய் தான் காட்டணும். சரியா? ஒரு ஜாதகர்கிட்ட ஒரு ஜோசியர்கிட்ட காட்டினீங்கன்னா சொல்லிடுவார். இப்போ வந்து உங்கள் லக்கணத்துக்கு 5ஆம் இடம், நீங்கள் எந்த லக்கணத்தில் பிறந்திருந்தாலும் சரி, லக்கணத்துக்கு 5ஆம் இடத்துல சூரியன் இருக்கிறாருன்னா உங்களுடைய குலதெய்வ சாமி வந்து சிவனாக இருப்பார், சிவனம்தம் உள்ள சாமியாக இருக்கும். இல்லைனா சூரிய நாராயணர் இருப்பார், இல்லைனா ஐயனாராக இருப்பார். அந்த கோயிலில் வந்து ஆண் தெய்வங்களை தான் இருக்கும், விபூதி கொடுப்பாங்க. லக்கணத்துக்கு 5ஆம் இடத்துல சூரியன் இருக்கிறாருன்னா ஆண் தெய்வங்கள் தான் இருக்கும், அந்த கோயிலில் வந்து விபூதி கொடுப்பாங்க. சிவன் அம்சம் உள்ள தெய்வங்களாக பார்க்கப்படுகிறது. சந்திரன் இருக்கிறாரு. சரியா? சந்திரன் இருக்கிறாருன்னா நீங்கள் எங்கே பிறந்திருப்பீங்க? கண்டிப்பாக விருச்சிக லக்கணத்தில் தான் பிறந்திருப்பீங்க. விருச்சிக லக்கணத்தில் பிறந்தால் தான் 5ஆம் இடத்துல சந்திரன் இருப்பார், உங்கள் ராசியாகவே வரும். ஸோ இதில் ஒரு ஆப்ஷன் கரெக்டாக சொல்லிடலாம். விருச்சிக லக்கணத்தில் பிறந்தவர்களுக்கு, மீனராசியில் பிறந்தவர்கள் குலதெய்வம் வந்து அம்பாலாக இருக்கும், இல்லை லட்சுமியாக இருக்கும், இல்லைன்னா பரமேஸ்வரி பெண் தெய்வங்களாக இருக்கும். அடுத்து செவ்வாய் இருக்கிறார் 5ஆம் இடத்துல. 5ஆம் இடத்துல செவ்வாய் இருக்கிறாருன்னா முனியாண்டி, சுடலமாட, கருப்பசாமி, பாண்டி, இப்படி சொல்லலாம். அதுபோல் முருகனுடைய அம்சமாக சொல்லலாம். சரியா? செவ்வாய் இருந்தாலும் முருகனோட அம்சம், ஆக்ரோஷமான தெய்வங்கள், கத்தியை தூக்கி இருக்கிற தெய்வங்கள், அருவாளை தூக்கி இருக்கிற தெய்வங்கள், நாக்கு நீட்டிட்டு ஒரு ஆக்ரோஷமாக இருக்கிற தெய்வங்கள் சொல்லலாம். அடுத்து புதன் இருக்கிறாரு. லக்கணத்துக்கு 5ஆம் இடத்துல புதன் இருந்தாருன்னா பெருமாள் தான். சரியா? விஷ்ணு, பெருமாள், சாத்விகமான தெய்வங்கள். சரியா? அனுமார், இது மாதிரி சாத்விகமான தெய்வங்கள், ராமர், இப்படி சாத்விகமான தெய்வங்களாக இருக்கும். அடுத்து குரு பகவான் இருக்கிறாருன்னா குழந்தை தெய்வங்கள், சின்ன குழந்தை வடிவமான தெய்வங்கள் இருக்கும். சரியா? சின்ன குட்டி தெய்வங்களாக இருக்கும், குழந்தை வடிவமான தெய்வங்களாக இருக்கும். அல்லது தெய்வம் வந்து சம்பதி சகோதராக இருப்பார். அங்கே வந்து கணவன் மனைவியோடு இருப்பாங்க. சாமி வந்து தன்னுடைய துணைவனோடு இருக்கும். அப்படிப்பட்ட தெய்வங்கள் வந்து குரு அக்களத்து 5ஆம் இடத்துல இருந்தாலும். அதேமாதிரி 5ஆம் இடத்துல குரு இருந்தார்னா அது வந்து சித்தர் பீடமாக இருக்கலாம், ஜீவசமாதியமாக இருக்கலாம். சில பேருக்கு சித்தர் பீடம், ஜீவசமாதி இதெல்லாம் குலதெய்வமாக இருக்கும். மடையாளங்கள், மந்திராலயங்கள் இதெல்லாம் குடையாளயமாக இருக்கும். சில பேருக்கு வந்து இந்த கோட்டூர் குருசாமி ஒன்று இருக்குது, நம்ம சாத்தூர் பக்கத்தில் கோட்டூர் குருசாமி, அது ஒரு சமாதி தான். அங்கே சில பேர் குலதெய்வமாக இருக்கும். நிறைய பேர் போய் மொட்டை எடுப்பாங்க கோட்டூர் குருசாமி. இன்னும் நிறையா இருக்குது. ஸ்ரீ நாராயணகுரு, நம்ம ஐயா வைகுண்ட சாமி, இப்படி நிறைய பேரை சொல்லலாம். இவங்களாம் ஒரு கோயிலை நினச்சி கும்பிட்றாங்க, அந்த கோயிலில் வந்து அவரையும் குலதெய்வமாக வச்சுருக்கிறாங்க. ஸோ இப்படி மகான்கள், சித்தர்கள், ஞானிகள், இவர்கள் இருக்கிற இடம், இவங்க உள்ள ஜீவ சமாதி இருக்கிற இடம் வந்து குலசாமியாக இருக்கலாம், குரு 5ஆம் இடத்துல இருந்தார்னா. அடுத்து 5ஆம் இடத்துல வந்து இவர் இருக்கிறார், யார்? சுக்கிரன் இருக்கிறவங்களுக்கு வந்து எப்படி சார் அப்படி பார்த்தோம்னா கன்னி தெய்வங்கள், அந்த தெய்வங்கள்லாம் கன்னி தெய்வங்களாக இருக்கும். கன்னிமார்கள் கன்னி தெய்வங்களாக பார்க்கப்படுகிறது. சனி பகவான் இருக்கிறாருன்னா சாமுண்டி, மாரியம்மன், அதுபோக வந்து பாண்டிமுனி, கருப்பசாமி, ஐயனார், இப்படி ஒரு துடியான தெய்வங்கள். இன்னும் நிறைய ஐயப்பன், சரியா, சாஸ்தா, இப்படி இதெல்லாம் சொல்லிட்டு போகலாம். சனி பகவான் 5ஆம் இடத்துல லக்கணரியாக இருந்தார்னா. அடுத்து ராகு இருக்கிறாருன்னா காளி, துர்க்கை, சாமுண்டி, நீலி, சூளி, முப்படாதி அம்மன், இப்படி ஆக்ரோஷமான தெய்வங்கள். நாக்கை திருத்திக்கிட்டு ஆயுதங்களை எடுத்துக்கிட்டு இருக்கும், ரொம்ப கத்தி கடப்பாரெல்லாம் வச்சுக்கிட்டு இருக்கும். அதுதான் ராகு 5ஆம் இடத்துல இருக்கிறவங்களுக்கு. கேது இருந்தார்னா அவங்களுக்கு வந்து எப்படி இருக்கும்னா, கேது இருக்கிறவங்களுக்கு வந்து நம்ம வீட்டில் வைக்கப்படுற பேராக இருக்கும். அதாவது நம்ம முன்னோர்கள் வீட்டில் பேர் வச்சுருப்பாங்க தெரியுமா. நான் ஏற்கனவே சொன்னேன் பார்த்தீங்களா, வீட்டில் கருப்பசாமின்னு இருக்குன்னா வீட்டில் யாருடைய பேர் அதிகமாக இருக்கும் குடும்பத்தில், அந்த சாமி தான் வந்து அவங்களுக்கு வந்து குலசாமியாக இருக்கும். அதுபோல் கேது 5ஆம் இடத்துல இருந்தார்னா பீடங்கள் இருக்கும். சில ஊரில் பார்த்தீங்கன்னா குலசாமி வந்து பீடமாக தான் இருக்கும், உருவ வழிபாடு இருக்காது, பீடத்தை தான் கும்பிடுவாங்க. அந்த பீடத்தில் விளக்கெரியும், வெட்ட வெளியில் இருக்கும், பீடமாக இருக்கும். சரியா? ஊருக்கு ஒதுக்குப்புறம்லாம் பார்த்தோம்னா அந்த பீடங்கள்லாம் இருக்கும், கிராம தேவதைன்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் வந்து கேது 5ஆம் இடத்துல இருந்தார்னா, லக்கணத்துக்கு 5ஆம் இடம் பஞ்சமஸ்தானத்தில் இருந்தாலாம். ஸோ இப்படி கிரகங்கள் வந்து லக்கணத்துக்கு 5ஆம் இடத்துல இருந்துச்சுன்னா நமக்கு வந்து இது மாதிரியான தெய்வங்கள் இருக்குதுன்னு அர்த்தம். சரி சார், இதை நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ வந்து எனக்கு குலதெய்வமே தெரியாது சார், எங்கள் வீட்டில் யாருமே சொல்லலை, பரம்பரையில் சொல்ல யாருமே தெரில, நான் யாரை சார் கும்பிடலாம் அப்படின்னா, கஷ்டப்படாமல் இருக்கணும்னா ஒரே ஒருத்தர் கும்பிடலாம். குலசாமியே தெரியல, நான் அதை அறிஞ்சிக்க விரும்பப்படலை, ஆனால் எனக்கு வழிபாடு பண்ணணும் அப்படின்னா பெருமாளை கும்பிடுங்க. குலசாமி எனக்கு தெரியாது, எனக்கு தெரிஞ்சிக்க விருப்பப்படலை, ஆனால் நான் குலசாமி வழிபடணும் அப்படின்னு நினைக்கிறவங்க பெருமாளை கும்பிடுங்க. புதன் அல்லது சனிக்கிழமை பெருமாளை கும்பிடுங்க, ஏகாதசி அன்னைக்கு கும்பிடுங்க. அதுபோக வந்து புதனுடைய நட்சத்திர வர அன்னைக்கு கும்பிடுங்க. ஆயிலியம், கேட்டே, ரேவதி நட்சத்திர அன்னைக்கு பெருமாள் கோயில் போயிட்டு வந்தீங்கன்னா அதுதான் உங்கள் குலசாமி. உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்க பெருமாள் தான் உங்கள் குலசாமி. எதுவுமே தெரியலை, எனக்கு ஜாதகமும் தெரியாது, ராசியும் தெரியாது, ராசி மட்டும்தான் தெரியும், லக்கணம் தெரியாது, எதுவுமே தெரியாது, ஆனால் எனக்கு பிரச்சனை இருக்குது. சரி, பிரச்சனை தீர்க்கணும்னா குலசாமின்னு சொல்கிறீங்க, அந்த குலசாமி யாருன்னு தெரியறதுக்கு வாய்ப்பும் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. பெருமாளை கும்பிடுங்க, நான் சொல்கிற நாள் அன்றைக்கி கும்பிடுங்க. ரைட்டு. சில பேருக்கு விருப்பம் இருக்கும், சார் நான் குலசாமியை கண்டுபிடிக்கணும் சார், எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு சொல்கிறவங்க இந்த வழிபாடு பண்ணுங்கள். எந்த வழிபாடு சார் பண்ணலாம் அப்படின்னா, குலசாமியை வழிபாடு பண்ணுறதுக்கு வந்து நீங்கள் வந்து என்ன பண்ணலாம்னா, இது இருக்குது பார்த்தீங்களா, பாம்பு புத்து,
பாம்பு புத்து மண்ணை எடுத்துகிட்டு வரணும். பாம்பு புத்து மண்ணை எடுத்துகிட்டு வரலாம். பாம்பு புத்து இப்படி ஒரு ஒதுக்குப்புறமான இடத்துல இருக்கும். காடு மலைப்பாங்கான இடம், ஒரு செடி கொடி இருக்கிற இடத்துல இருக்கும். பாம்பு புத்து தெரியும். நிறைய பேருக்கு பாம்பு புத்து சிட்டிக்குள்ளெல்லாம் தெரியாது. சிட்டிக்குள்ளே பாம்பு புத்து தெரியாதவங்க என்ன செய்யலான்னா, கம்மா ஓரம் ஆத்தோரம் இருக்கிற மண்ணை எடுத்துகிட்டு வரலாம். சரியா? அந்த கம்மா ஆத்தோரம் இருக்கிற மண் இருக்குது பார்த்தீங்களா, அந்த களிமண் எடுத்துகிட்டு வரலாம். இருக்கும், களிமண் மாதிரி தான் இருக்கும். ஒன்று களிமண், அது கம்மாவில் குளத்தில் எடுத்துகிட்டு வரலாம். இல்லைன்னா பாம்பு புத்து தான் ரொம்ப பிரசித்தி பெற்றது. பாம்பு புத்தில் தான் சக்தி அதிகமாக இருக்குது. சரியா? பாம்பு புத்து, கரையான் புத்தெல்லாம் எடுக்கக்கூடாது. கரையான் கண்ட இடத்துல போடும். சரியா? அந்த கரையான் மண்ணெல்லாம் எடுக்கக்கூடாது. பாம்பு புத்தாக இருக்கணும். அது தெரியவே தெரியும் நமக்கு. அதில் ஆனால் பாம்பு புத்தியும் கரையான் தான் கட்டுது. பாம்பு இன்றைக்குமே புத்து கட்டாது. கரையான் கட்டின புத்தில் பாம்பு போய் உள்ளே போயிடும். கரையானை தின்னுட்டு உள்ளே போய் அடைஞ்சிக்கிறோம். ஸோ அந்த பாம்பு புத்து மண்ணை எடுத்துகிட்டு வந்துடுங்க. எடுத்துகிட்டு அதோட மஞ்சள் சந்தனம் சேர்த்துக்கணும். பன்னீரால் அதை குழைக்கணும். சரியா? அதை குழைச்சிட்டு அதை விநாயகரை பிடிக்கணும். விநாயகரை பிடிச்சிட்டு அதுக்கு குங்குமம் வைக்கணும். குங்குமம் வச்சுட்டு மாலை போடணும். மாலை போட்டு அதுக்கு கற்பூரம் சூடம் பற்றி காட்டணும். இது எப்போ காட்டணும்னா, பிரம்ம முகூர்த்தத்தில் காட்டணும். காலையில் பிரம்ம முகூர்த்தம் இருக்குது, 4 to 6. சரியா? அதுக்காக நீங்கள் 4 மணிக்கெலாம் பூஜை பண்ண வேண்டாம். ஒரு 5 மணிக்கு எந்திங்க. ஒரு மணி நேரத்தில் குளிச்சுருங்க. சரியா? 6 மணிக்குள்ளே பூஜையை முடிச்சுருங்க. சரியா? இதை அந்நேரம் பிடிக்கிறது ரொம்ப நல்லதான். ஒரு 10 நிமிஷத்தில் பிடிச்சிடலாம். சரியா? பாம்பு புத்து மண், மஞ்சள், சந்தனம், பன்னீரை குழைச்சி விநாயகரை பிடிச்சிருங்க. சின்ன விநாயகரை பிடிச்சிருங்க. அதில் குங்குமம் வச்சு அப்படியே அதை ஒரு அரச இலையில் வச்சுருங்க. அரச இலை கண்டிப்பாக கிடைக்கும். அரச மரத்துலேருந்து இலையை கொண்டு அரச மர இலையில் வச்சுருங்க. இன்னும் 2 இலையை வச்சுக்கிட்டு அதில் அகல் விளக்கு பொறுத்து வைங்க, நெய் விளக்கு பொறுத்து வைங்க. 2 விளக்கை பொறுத்து வச்சுருங்க. 2 விளக்கை பொறுத்து வச்சு மனமுருக வேண்டுங்க. பிள்ளையார் நாமத்தை சொல்லுங்கள். ஏன்னா பிள்ளையார் தானே பிடிச்சிருக்கிறோம். மீனராசிக்குன்னு ஒரு பிள்ளையார் இருக்கிறார், யோக கணபதி. அந்த யோக கணபதி படம் இருந்துச்சுன்னா வீட்டில் வச்சுக்கலாம். நான் நிறைய பேருக்கு அனுப்பியிருக்கிறேன். நிறைய நேரம் என்கிட்ட வாங்கியிருக்கிறாங்க. அப்படி வேணுங்கிறவங்க என்கிட்ட கேளுங்க. 8807457629 இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு என்கிட்ட கேளுங்க. யோக கணபதி படத்தை அனுப்புவேன். அந்த கணபதி படத்தை பிரிண்ட் அவுட் எடுத்து நீங்கள் வச்சுக்கோங்க, பூஜை அறையில் வச்சுக்கோங்க. அவருக்கு முன்னாடி இந்த பிள்ளையார் பிடிச்சி வச்சுட்டு மனமுருக வேங்குங்க. எனக்கு குலசாமி தெரியணும், என் குலதெய்வமே எங்கே இருந்தாலும் என் கண்ணில் காட்டு, ஒரு அசிரியரையாக காட்டு, இல்லைனா கனவுல காட்டு, நீ இருக்கிற எல்லையை காட்டு, உன் இடத்த காட்டு அப்படின்னு வேண்டுனீங்கன்னா கண்டிப்பாக தெரியும். இது யார் வேணாலும் கும்பிடலாம். வீட்டில் இருக்க ஆணும் கும்பிடலாம், பெண்ணும் கும்பிடலாம், எந்த வயசில் இருக்கிறவங்களும் கும்பிடலாம். விவரம் அறிந்தவர்கள், பூஜை புனஸ்காரம் தெரிஞ்சவங்க யார் வேணாலும் கும்பிடலாம். இதை முறைப்படி செய்யுங்க. இப்படி ஒரு 11 நாள் செஞ்சுட்டு வாங்க. முதல் நாள் விநாயகர் பிடிச்சிருங்க. அடுத்து விநாயகர் பிடிக்க வேண்டாம். அவர் அப்படியே இந்த அரசியலையிலே இருக்கட்டும். அடுத்தடுத்து டெய்லி காலையில் ஒரு 6 மணிக்குள்ளே சாமியை கும்பிட்டுருங்க. சரியா? ஒரு 5 to 6க்குள்ளே சாமியை கும்பிட்டுருங்க. பெண்கள் செய்யலாம் இதை. சரியா? ஆண்களும் செய்யலாம். கொஞ்சம் சீக்கிரமாக எந்திக்கணும், அவ்வளோதான். சீக்கிரமாக எழுந்து குளிச்சுட்டு அங்கே பூஜை அறையில் வச்சுட்டு அப்படியே கும்பிடணும். கும்பிட்டு குலசாமி தெரியப்படுத்துங்க அப்படின்னு கும்பிட்டிங்கன்னா கண்டிப்பாக குலசாமி உங்களுக்கு தெரியும். ஒன்று கனவுல தெரியும், இல்லைனா ஏதோ ஒரு ஆசிரியர் மூலமாக தெரியும், இல்லைன்னா யாரோ சொல்லுவாங்க, சரி சார் குலசாமி என் கனவுல வரணும் அப்படின்னு நிறைய பேர் நினைப்பாங்க. சில பேர் குலசாமி தெரியும், குலசாமி இன்னாருன்னு தெரியும், ஆனால் குலசாமி கனவுல வந்தால் நல்லதுன்னு நினைக்கிறேன் அப்படின்னு நினைக்கிறவங்க நான் ஒரு மந்திரம் சொல்கிறேன், அந்த மந்திரத்தை சொல்லலாம். இந்த மந்திரம் வேணுங்கிறவங்க என்கிட்ட வாட்ஸ்அப்பில் கேட்கலாம். ஓம் க்ரீம் விசித்திர விரியம் சொப்ன இஷ்ட தரிய கர்மியாக. சரியா? 3 தடவை சொல்கிறேன். ஓம் க்ரீம் விசித்திர வரியம் சொப்ன இஷ்ட தர்சிய நமக. ஓம் க்ரீம் விசித்திர விரியம் சொப்ன இஷ்ட தர்சிய நமக. இது நிறைய பேருக்கு வாயில் நுழையாது. சரியா? என்னடா மந்திரவாதி மாதிரி பேசுகிறேன்னு நிறைய பேர் நினைப்பாங்க. ஓம் க்ரீம் குரானேன்னு. இல்லைனா நைட்டில் தூங்கும்போது குலதெய்வத்தோட நாமத்தை சொல்லிட்டு தூங்குங்க. தெரிந்தவர்கள் சொன்னீங்கன்னா கண்டிப்பாக குலதெய்வம் கண்ணில் தெரியும். குலதெய்வம் கண்ணில் தெரிஞ்சிச்சுன்னா அவங்க குடும்பம் நல்லா இருக்குன்னு அர்த்தம். குலம் விருத்தியாகும், குடும்பத்தோட கஷ்டம் நீக்கும், எந்த பிரச்சனையாக இருந்தாலும் உடனே சார்ட் அவுட் ஆகும். ரைட் நேயர்களே, இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக வந்துட்டுருக்கோம் வீடியோவில். இப்போ நமக்கு எல்லாருக்கும் ஒரு ஆசை இருக்குது. சார் எனக்கு குலசாமி தெரியும், ஆனால் நான் எப்படி வச்சு கும்பிட்றது? இங்கே குலசாமிக்கு கோயில் தான் இருக்குது, பீடம் தான் இருக்குது, அது குலசாமியோட ஃபோட்டோ இல்லை, உருவ வழிபாடு கிடையாது, நான் எப்படி கும்பிடலாம் அப்படின்னவங்க என்ன செய்யலாம்னா, இப்படி சில பேர் இருக்கிறாங்க. அவங்க என்ன பண்ணலாம்னா, குலசாமி கோயிலுக்கு போவீங்கள, போனீங்கன்னா அங்கே உள்ள பிடிமண் எடுத்துகிட்டு வந்துடுங்க. சரி சார் குலசாமி கோயிலுக்கு என்றைக்கு போகலாம் அப்படின்னு ஒரு கேள்வி வரும். என்றைக்கு போகலாம்? நீங்கள் பிறந்த நட்சத்திரத்தை அன்றைக்கி போகலாம். உங்கள் ஜென்ம நட்சத்திரத்தை அன்றைக்கி, பூரட்டாதியோ ரேவதியோ உத்தரட்டாதியோ அன்றைக்கி போகலாம். இல்லைனா உங்கள் ராசிக்கு குரு எப்போல்லாம் பார்க்குறாரோ அப்போ போகலாம். இப்போ பார்க்குறாரு குரு, அதனால தான் நான் கார்த்திகை மாதம் போக சொல்லியிருக்கிறேன். சரியா? கார்த்திகை மாதம் போகிறது சால சிறந்தது. அடுத்து உங்கள் குலசாமி ஆணா பெண்ணான்னு பாருங்கள். ஆண் தெய்வமா பெண் தெய்வமானு. பெண் தெய்வம்னா பௌர்ணமி அன்னைக்கு போங்க, ஆண் தெய்வம்னா அமாவாசை அன்னைக்கு போங்க. இப்படி போகலாம். சரியா? இப்படி நிறைய இருக்குது.
அதுபோக உங்கள் குலசாமி வந்து என்ன தெய்வம்னு பாருங்கள். சிவன் சம்மந்தப்பட்ட தெய்வம் அப்படின்னா ஞாயிற்றுக்கிழமை போங்க. சரியா? ஞாயிற்றுக்கிழமை போகலாம். இல்லைனா சூரிய நட்சத்திரம் வர அன்றைக்கி போகலாம். கார்த்திகை, உத்திரம், உத்திராடம் அன்றைக்கி போகலாம். உங்கள் குலசாமி வந்து பெண் தெய்வம், அம்மன், கருமாரி அம்மன், முப்படாதி அம்மன், இப்படி ஒரு அம்மன் தெய்வம்னா நீங்கள் வந்து திங்கக்கிழமை போகலாம். இல்லைனா சந்திரனுடைய நட்சத்திரம் வர அன்றைக்கி போகலாம். ரோகிணி, அஸ்தம், திருவோணம் அன்றைக்கி போகலாம். உங்கள் குலசாமி முருகப்பெருமான், முருகன் அம்சமாக இருக்கிறாரு அப்படின்னா செவ்வாய்க்கிழமை போகலாம். இல்லைனா செவ்வாயோட நட்சத்திரம் மிருகசீரிசம், அவிட்டம், சித்திரை நட்சத்திரம் வர அன்றைக்கி போகலாம். எங்கள் குலசாமி அழகுமலையான், சோலை அழகுமலையான் பெருமாள் அப்படின்னா அவர் என்னைக்கு கும்பிட போகலாம்னா ஏகாதசி திதி அன்றைக்கி போகலாம். புதன்கிழமை போகலாம், சனிக்கிழமை போகலாம். இல்லைனா ஆயிலியம், ரேவதி, கேட்டை நட்சத்திரம் வர அன்றைக்கி குலசாமி கும்பிட போகலாம். அதாவது பெருமாள் அம்சம் உள்ள சாமி. அதே மாதிரி எங்கள் குலசாமி வந்து மகாலட்சுமி அன்னை வடிவத்தில் இருக்கிறார், ரங்கநாயகி, ஆண்டாள் இப்படின்னு சொல்கிறவங்க வெள்ளிக்கிழமை போகலாம். சரியா? இல்லைன்னா பூராடம், பரணி நட்சத்திரம் வர அன்றைக்கி நீங்கள் வந்து அந்த மகாலட்சுமி அம்சமான குலதெய்வத்துக்கு கும்பிட போகலாம். எங்கள் குலசாமி வந்து ஆக்ரோஷமான தெய்வம், பத்திரகாளி, துர்க்கையம்மன், வனகாளி, பேச்சியம்மன், இப்படி ஒரு ஆக்ரோஷமான தெய்வம்னா நீங்கள் வந்து செவ்வாய்க்கிழமை போகலாம் அல்லது வெள்ளிக்கிழமை போகலாம். ராகு நட்சத்திரம் வர அன்றைக்கி போகலாம். சதயம், சுவாதி, திருவாதிரை நட்சத்திரம் வர அன்றைக்கி போகலாம். எங்கள் குலசாமி பிள்ளையாருங்க. எங்கள் குலசாமி வந்து காவல் தெய்வம். எங்கள் குலசாமி வந்து ஊர் எல்லையம்மன், காவல் தெய்வம், கிராம தேவதை. அப்படின்னா நீங்கள் என்றைக்கு போகலாமா அப்படின்னு பார்த்தோம்னா ஞாயிற்றுக்கிழமை போகலாம் அல்லது வெள்ளிக்கிழமை போகலாம். சரியா? இல்லைன்னா கேதுவி நட்சத்திரம் வர அன்றைக்கி போகலாம். மூலம், அசுபதி, மகம் இந்த நட்சத்திரம் வர அன்றைக்கி போகலாம். ஓகே நேயர்களே, ஒரு ரவுண்டு வந்திருக்கிறேன். இதில் சில பேருக்கு சில சந்தேகங்கள் வரலாம். சந்தேகம் படுறவங்க என்கிட்ட கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க. உங்கள் குலசாமி பேரை போட்டு கேளுங்க. சார் என் குலசாமி இந்த சாமி, நான் எந்த கிழமை இன்றைக்கி சாமி கும்பிட போகலாம் கேட்டிங்கன்னா கண்டிப்பாக பதில் சொல்லுவேன். சரியா? ஏன்னா குலசாமி இன்றைக்கி ஆயிரக்கணக்கில் இருக்குது. எல்லாத்துக்கும் ஒரே நேரத்தில் என்னால் விட சொல்ல முடியாது. பட் அந்த இதை வழியாக சொல்லியிருக்கிறேன். இதிலே நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். சரியா? ஓகே நேர்களே, ரொம்ப 100க்கு 100 யாரையும் புரிய வைக்க முடியாது. 100க்கு 100 புரியணும்னா கடவுளை தான் புரிய வைக்கணும். அந்த புரிகிற சக்தி ஒரு மனுஷனுக்கு இருக்கணும். எல்லாத்துக்கும் எல்லாம் புரியாது. இந்த வீடியோவை கேட்குறவங்களுக்கு எத்தனை பேருக்கு புரியும்? முழுசாக யாருக்குமே புரியாது. முழுசாக முதல்ல இந்த வீடியோ யாரும் கேட்க போகிறதும் கிடையாது. நான் ஒரு 30 நிமிஷம் பேசுகிறேன்னா 30 நிமிஷம் சத்தியமாக யாரும் கேட்க மாட்டாங்க. ஏதோ குலசாமின்னு சொல்கிறேன் அப்படின்னு 2 பேர் கேட்பாங்க. 2 பேர் 2 நிமிஷம் கேட்பாங்க. சில பேர் 5 நிமிஷம் கேட்பாங்க. சில பேர் ஃபுல்லாக கேட்பாங்க. ஃபுல்லாக யாரும் கேட்குற மாதிரி எனக்கு தெரியல. எல்லாத்துக்குமே ஒவ்வொரு நோக்கம் இருக்குது. அந்த நோக்கத்துக்கு ஏற்ற மாதிரி தான் பார்க்குறாங்க. ஆமாம், என் பாடு சொல்லி எனக்கு தீர மாட்டேங்குவேன், குலசாமியை பற்றி பேச வரேன், இருக்கிற சாமியை கும்பிட்டாலே ஒன்றும் செய்ய மாட்டேங்குவேன், வேறு புதுசாக குலசாமின்னு ஒன்று சொல்கிறேன் அப்படின்னு நினைக்கிறவங்களும் இருக்காங்க. அதுக்காக நம்ம போடாமல் இருக்க முடியாது. எல்லாத்துக்கும் பொதுவாக தான் சொல்ல முடியும். ரேஷன் அரிசி போடுறாங்க ரேஷன் கடையில், எத்தனை பேர் வாங்கி சாப்பிட்றாங்க? ஆனால் ரேஷன் அரிசி வாங்கி நிறைய வீட்டில் உலை கொதிக்குது. ரேஷன் அரிசி நிறைய பேர் வாங்கி சாப்பிட்றாங்க. நிறைய பேர் வாங்கி தோசைக்கு போடுவாங்க, சில பேர் மாட்டுக்கு போடுவாங்க, சில பேர் விற்றுருவானுங்க. கிலோ 6 ரூபாய்க்குன்னு வெளியே விற்றுருவானுங்க, இந்திக்காரனுக்கு விற்றுருவானுங்க. நிறைய நடக்கு நாட்டில் வாங்குறது. ரேஷன் கடையில் 20 கிலோ போட்டால் அவன் 5 கிலோ தான் போடுவான், அவன் 5 கிலோ ஆட்டையாக போட்டுருவான். அதை வாங்கி நிறைய பேர் விற்று தின்றுவாங்க, விற்று அதை வச்சுக்கிடுவாங்க. ஏன்னா ரேஷன் அரிசி அப்போ யாரும் சாப்பிட்றது கிடையாது. அந்த பழக்கமாக குறைஞ்சி போச்சு. ஏன்னா அதுக்கு வந்து தீனி அடுப்பு அடிக்க முடியாது. எதுக்கு சொல்ல வரேன்னா, அதுக்காக ரேஷன் அரிசி கவர்மெண்ட் போடாமல் இருக்கா? அவங்க போட தான் செய்வாங்க. வாங்குறது சாப்பிட்றது நம்மளோட விருப்பம். நான் சொல்கிறது சொல்லிட்டு தான் இருப்பேன். கேட்குறது கேட்காம போகிறது உங்கள் விருப்பம். ஓகே, சரிங்க சார். இப்போ வந்து குலசாமி கோயிலுக்கு போகிற அன்றைக்கி சொல்லிட்டீங்க. இப்போ குலசாமியை எப்படி எங்கள் வீட்டிலையே நாங்கள் வச்சுக்கிறது? குலசாமி எங்கள் வீட்டில் இருக்கா, நாங்கள் வீட்டில் வச்சு கும்பிட்றோம். சரியா? எப்படி அதை குலசாமியை நாங்கள் எங்கள் வீட்டில் இருக்கான்னு எப்படி கண்டுபிடிக்கலாம் அதை சொல்கிறேன், பொறுமையாக கேளுங்க. அனைவரும் லைக் பண்ணுங்கள். சரியா? சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் ஆன் பண்ணுங்கள், நோட்டிஃபிகேஷன் எல்லா வீடியோ பாருங்கள். குலசாமி ஃபோட்டோ இல்லாதவங்க என்ன பண்ணலாம்னா, உருவ வழிபாடு இல்லாதவங்க குலசாமி கும்பிடணும்னா, குலசாமி கோயிலுக்கு போகிறீங்கள, அங்கே போகும்போது அங்கே கோயிலேருந்து பிடிமண் எடுத்துகிட்டு வந்துடுங்க. அந்த கோயிலுக்குள்ளே மண் இருக்கும், இன்னும் உள்ளே இருக்கும், இல்லைன்னா வெளியே இருக்கும். அந்த மண் இருக்கும், மண்ணை வந்து எடுத்துகிட்டு வந்துடுங்க. கட்டடம் கட்டியிருந்தாங்கன்னா வெளியே வந்து எடுத்துகிட்டு வந்துடுங்க. வெளியே கோயிலுக்கு வெளியே மண் இருக்கும். ஒரு பிடி மண்ணை குலசாமி பேரை சொல்லி எடுத்துகிட்டு மஞ்சள் பையில் போட்டு வந்துடுங்க. அந்த மண்ணை என்ன பண்ணுங்கன்னா, வீட்டில் வந்து மஞ்சள் துணியில் கட்டிடுங்க. மஞ்சள் துணியில் கட்டி அதுக்கு சந்தன குங்குமம் வச்சு அதை குலசாமியை கும்பிடுங்க. பூஜை அறையில் வச்சு சந்தன குங்குமம் கொடுங்க, நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. இதெல்லாம் வந்து குலசாமி தெரிஞ்சவர்களுக்கு. தெரிஞ்சு சார் குலசாமியை வந்து எங்கள் வீட்டிலே நாங்கள் ரீட்டைன் பண்ணணும், குலசாமி வந்து எங்கள் வீட்டிலே இருக்கணும் அப்படின்னு விருப்பப்படுறவங்க என்ன பண்ணணும்னா, வெள்ளி செவ்வாய், சரியா? வெள்ளி செவ்வாய் ஒரு நாள் எடுத்துக்கோங்க. வாரத்தில் ஒரு நாள் போதும். சரியா? வாரத்தில் ஒரு நாள் வெள்ளி செவ்வாயில் காலையில் ஒரு 4 to 6க்குள்ளே வீட்டில் வந்து செம்பு, பித்தளை செம்பு, பித்தளை தட்டு, தாம்பூலம், சின்ன தாம்பூலம், பித்தளை செம்பு இருக்கணும்.
சில காரியங்கள் பண்ணணும்னா சில பொருட்கள் இருக்கணும். வெறுங்கையில் வச்சு எதுவுமே செய்யக்கூடாது. வெறுங்கையில் முளம் போட முடியாது. சரியா? கோயில்னால் மணி இருக்கணும். அது மாதிரி பூஜை புனஸ்காரம்னா சில சாமான்கள் இருக்கணும். அதுவும் இல்லாமல் நான் சாமி கும்பிடணும், எனக்கெல்லாம் நல்லது நடக்கணும், நான் உடனே கோடீஸ்வரன் ஆகணும்னா ஒன்றும் நடக்காது. சில காரியங்களை மெனக்கிட்டு தான் ஆகணும். சரியா? தெய்வமும் நினைக்கும், இவன் நான் செலவு பண்ணுறானா, நம்மளை கூப்பிட்றானா, நமக்காக எதுவும் காரியம் செய்கிறானா நினைக்கும். சரியா? ஏன்னா எல்லாமே அவன் கொடுத்தது தான். நம்ம எதுவும் கொண்டு வரல, எதுவும் கொண்டு போகிறது கிடையாது. வெறுமனையாக வந்தோம், வெறுமனையாக தான் போக போகிறோம். வந்த பிறப்பும் நிர்வாணம் தான், போகிற பிறவையும் நிர்வாணம் தான், எதுவும் கிடையாது. சரியா? அதனால் சில பொருட்களை வீட்டில் வாங்கி வச்சுக்கிடுவோம். பித்தளை செம்பு, பித்தளை தட்டு. பித்தளை செம்பில் தண்ணியை ஊற்றிருங்க, சுத்தமான தண்ணியை ஊற்றிருங்க. அது மேலே பூக்களில் போடுங்க. ரோஜா இதழ்கள், மல்லிகை இதழ்கள், துளசி, வில்வம், ஏதோ ஒன்று போடலாம். நறுமண பொருட்கள் போடுங்க. ஏலம், கிராம்பு போட்டுக்கலாம். அதுபோக பன்னீர் 2 சொட்டு ஊற்றுங்க. பச்சை கருப்பூரம் இருந்தால் பச்சை கருப்பூரத்தை இத்தினோண்டு எடுத்து உள்ளே போடுங்க. இதெல்லாம் வந்து அந்த சக்தி, சரஸ்வதி, மகாலட்சுமி 3 வரணும். எந்த ஒரு பூஜை பண்ணாலுமே அந்த முப்புரந்தேவியோட அருள் இருக்கணும். தண்ணியை வச்சுக்கிட்டு அதில் ஒரு எலுமிச்சை பழத்தை போடுங்க. அன்னை ஆதிபராசக்திக்கு எலுமிச்சை பழத்தை போட்டிங்கன்னா எலுமிச்சை பழம் அதில் மிதந்துட்டுருக்கும். இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா, அந்த செம்பை வந்து தாம்பூலத்துக்கு மேலே வைக்கிறீங்க. வெறும் தாம்பூலத்து மேலே வைக்கக்கூடாது. பச்சை அரிசியும் மஞ்சளையும் பிசைஞ்ச ஒரு அரிசி அதில் பரப்பிடுங்க. தட்டில் பச்சை அரிசி மஞ்சள் தூள் கலந்த அந்த இதை பரப்பிடுங்க. ஒரு கைப்பிடி அளவு இருந்தால் போதும். சரியா? கைப்பிடி அளவு எடுத்து பிஸ் பண்ணி அதை அப்படியே பரப்பி அதுக்கு மேலே செம்பை வச்சுருங்க. குலசாமியை கும்பிடுங்க. குத்து விளக்கு ஏற்றி வச்சுருங்க. குத்து விளக்கை கன்னி மூலையில் தான் ஏற்றணும். சரியா? குத்து விளக்கு எந்த பூஜை பண்ணாலும் குத்து விளக்கு ஏற்றணும். முக்கியமான குலசாமி பூஜை பண்ணும்போது குத்து விளக்கு ஏற்றி வச்சுருங்க. ஏற்றி வச்சுட்டு குலசாமியை நினச்சி கும்பிடுங்க. குலசாமியத்தோட மந்திரத்தை சொல்லுங்கள். சரியா? உங்கள் குலசாமி என்னென்னு உங்களுக்கு தெரியும். குலசாமியை அவரை பற்றி மந்திரம், எல்லா குலசாமிக்கும் மந்திரம் இருக்காது, சில சாமிக்கு தான் இருக்கும். இல்லைனா அவரோட நாமத்தை போட்டுன்னு சொல்லுங்கள். இப்போ உங்கள் குலசாமி வந்து முப்படாத அம்மன் வச்சுக்கோங்களேன். அம்மா தாயே முப்படாத அம்மனே போற்றி, தாயே போற்றி, முப்படாத அம்மனே போற்றி அப்படின்னு ஒரு 108 தடவை சொல்லுங்கள். மனமுருகி சொல்லுங்கள். நீ எங்கே இருந்தாலும் வாமா, எங்கள் வீட்டுக்கு வாமா, எங்கள் வீட்டிலே வந்து இருமா, நாங்கள் எந்த குற்றம் செஞ்சாலும் அதை மன்னிச்சுக்கோமா, நான் எந்த தவறு செஞ்சாலும் எங்களை மன்னிச்சுக்கோ, நாங்களாம் உன்னோட பிள்ளைகள், நீங்கள் தான் எனக்கு கருணை காட்டணும், நீ இல்லாட்டி எங்களுக்கு காக்கிறதுக்கு வேறு யாரும் கிடையாது, எங்கள் குலத்தை காக்கிறவ நீ தான், நீ வந்து எங்கள் வீட்டில் குடியிருமா அம்மா தாயே அப்படின்னு கும்பிடுங்க. சில பேருக்கு வந்து முதல் நாளே வந்து என்ன ஆகும்னா, நீங்கள் கும்பிட்டுட்டு இருக்கும்போது அந்த தண்ணி இருக்குது பார்த்தீங்களா, தண்ணி அப்படியே ஷேக்கிங் ஆகும். அதில் உள்ள ரோஜா இலைகள்லாம் அப்படியே ஆடும். அந்த எலுமிச்சை மலை வந்து அப்படியே கொஞ்சம் மிதந்து அப்படியே கொஞ்சம் ஷேக்கிங் ஆகும், அப்படியே மிதக்கும், அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் ஆடும். அந்த எலுமிச்சை மலை முன்ன மேலே எங்கேயும் போயிட்டு வரும். அப்படி போயிட்டு வந்துச்சுன்னா குலதெய்வம் வந்துருச்சுன்னு அர்த்தம். அந்த செம்பில் வந்துருச்சுன்னு அர்த்தம். உங்கள் வீட்டுக்குள்ளே குடி பூந்துருச்சுன்னு அர்த்தம். சில பேருக்கு முதல் நாளே தெரியும், சில பேருக்கு நாளாக தான் தெரியும். சரியா? இதை தொடர்ந்து செய்யணும். சரியா? அடுத்தடுத்த நாளில் செய்ய முடியாது. வீட்டில் பெண்கள் சுத்தமாக இருக்கிறனால தான் செய்ய முடியும். வீட்டில் பெண்கள் தீட்டுக்கு போயிட்டாங்கன்னா அன்றைக்கெலாம் செய்ய முடியாது. இதுக்காக தான் நான் வெள்ளி செவ்வான்னு சொல்கிறேன். அது உங்கள் சாய்ஸ் தான். என்றைக்கு வீட்டில் சுத்தமாக இருக்கிறீங்களோ அன்றைக்கி செய்யுங்க. வெள்ளிக்கிழமையோ இல்லை செவ்வாய்க்கிழமையோ செய்யுங்க. தொடர்ந்து கூட செய்யலாம், வாரம் கூட செய்யலாம். சரியா? இதை வந்து ரொம்ப நெருக்கடி கொடுத்து கசக்கி பிள்ளைகிற மாதிரி தான் செய்யக்கூடாது. எந்த ஒரு வழிபாடுமே ஃபோர்ஸாக செய்யக்கூடாது, ஃப்ரீக்வெண்ட்டாக செய்யணும். நம்ம வீட்டில் நம்ம சௌரியம் எப்படி இருக்கோ அது ஏற்ற மாதிரி தான் செய்யணும். நம்ம நல்லா இருக்குமா, நம்ம நல்லா இருக்கோமா, நம்ம வீட்டில் இருக்கிறவங்க நல்லா இருக்காங்களா, பிள்ளை குட்டி நல்லா இருக்கா, நார்மலாக இருக்காங்களா, அன்றைக்கி செய்யுங்க. பெண்கள் சுத்தமாக இருக்காங்களா அன்றைக்கி செய்யுங்க. சில பேர் உன்னை செய்கிறேன்னு சொல்லிட்டு காம்ப்ரமைஸ் பண்ணலாம்பாங்க. என் பொண்டாட்டி வீட்டுக்கு வழக்கமாயிட்டா, என் பிள்ளை வழக்கமாயிட்டா, என்ன இப்படி இருக்குது அப்படி இருக்குன்னு அதில் போய் ஒரு பிரச்சனை பண்ணிட்டு இருப்பாங்க. அதில் வேண்டாம். நல்லா இருக்கிற அன்றைக்கி பெண்ணுங்க. அதுக்கு தான் நான் கிழமை சொல்லிட்டேன், வெள்ளி அல்லது செவ்வாய்க்கிழமை. சரியா? பெண்ணுங்க, தொடர்ந்து பெண்ணுங்க. எப்போ வந்து அந்த செம்பில் வந்து அந்த ஷேக்கிங் ஆகுதோ அன்றைக்கி வந்து தெய்வம் உங்கள் வீட்டுக்கு வந்துருச்சுன்னு அர்த்தம். தொடர்ந்து செய்யுங்க. இது ஒரு வழிபாடு. இதை பரிகாரம்லாம் சொல்ல மாட்டேன். இது வழிபாடு. நம்மளே நமக்கு செய்கிற மாதிரி, நமக்கு நாமே செய்கிற உதவி, நமக்கு நாமே செய்கிற ஒரு அமைப்பு, திட்டம். ஏழைக்கு ஏழையே செய்கிற மாதிரி தான். இறைவன் வந்து என்ன சொன்னாங்க, ஏழையின் சிரிப்பில் இறைவனை பார்க்கலாம் சொன்ன மாதிரி நம்ம சிரிப்பு தான் நம்ம கடவுள். அதனால் நம்மளே நம்ம இதை செய்ய போகிறோம். இன்னொன்று செய்யலாம். என்ன செய்யலாம் சார் அப்படின்னா, வீட்டு நிலையில் வந்து சில பொருட்களை வச்சு கட்டலாம். மஞ்சள் துணி அல்லது சிவப்பு துணி எடுத்துக்கோங்க. அதில் வந்து என்ன செய்யணும்னா, குலதெய்வம் கோயில் வந்து கொண்டு வந்த மண், அந்த பிடி மண், அடுப்பு கறி, சந்தனம், குங்குமம், விபூதி, சாம்பிராணி, சரியா, நறுமண பொருட்கள், ஏலம் அல்லது மிளகு இல்லைன்னா கிராம்பு, இது ஏதோ ஒன்று போட்டுக்கோங்க. போட்டு கெட்டி நிலவாசல் கட்டிடுங்க. வெளிப்பக்கமாக தான் கட்டணும், உள்பக்கம் கட்டக்கூடாது. நிலவாசலில் சின்ன ஆணி அடித்து அதில் கட்டிடுங்க. பெருசாக அடிச்சிட்டிங்கன்னா நிலவாசல் கீறிடும், அப்படிலாம் கட்டக்கூடாது. லைட்டாக புத்தனை மாதிரி சின்ன ஒரு ஆணி அடித்து அதில் அந்த முடிச்சை போட்டு கட்டிடுங்க. ஒரு நெல்லிக்காய் அளவு இருந்தால் போதும், கொஞ்சம் கொஞ்சம் போட்டு கட்டணும். சரியா? பெரிய பொட்டணமாக போட்டுறக்கூடாது, சின்ன நெல்லிக்காய் அளவு. நெல்லிக்காயில் எலுமிச்சை மலை அளவு ஒரு பொட்டணத்தை கட்டி அந்த ஆணியில் கட்டி மஞ்சள் நூலை வச்சு கட்டி விட்ருங்க.
கண்டிப்பாக குலசாமி உங்கள் வீடு தேடி வந்துடும். எங்கே இருந்தாலும் குலசாமி உங்கள் வீடு தேடி வரும். உங்கள் வீட்டு நிலைவாசல் வழியாக வீட்டுக்குள்ளே வந்துடும். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோவில் வந்து 2 மெத்தட் சொல்லியிருக்கிறேன். சிம்பிளை வச்சு கும்பிடுறது, சிம்பிளை எலுமிச்சம்பழம் போட்டு கும்பிடுறது, அடுத்து வந்து நிலைவாசலில் வந்து சில பொருட்களை வச்சு கட்டி தொங்க விடுறது. இதை செஞ்சிட்டிங்கன்னா கண்டிப்பாக குலசாமி வந்து உங்கள் வீட்டுக்கு வந்துடும். சரியா? நல்லபடியாக இருக்கும். இதெல்லாம் ஒன்றும் மாந்திரியம் தாந்திரியம்லாம் கிடையாது. சரியா? வழிபாடு தான். வழிபாடை வந்து கொஞ்சம் சீர்தூக்கி செய்கிறோம், அவ்வளோதான். சிறப்பாக செய்கிறோம். நம்ம வந்து தமிழில் வந்து துணை பாடம்னு ஒன்று இருக்குல்ல. தமிழில் வந்து 2 பாடம் இருக்கும். தமிழ் பாடம்னு ஒன்று இருக்கும், அதுபோல் துணை பாடம்னு ஒன்று வரும். அது கூடுதலாக ஒரு அரசியல் சீட்டு ஒரு பாடம் இருக்கும். கூடுதலாக படிக்கிறது இலக்கியம், இலக்கணம், இன்னும் சம்மந்தப்பட்ட இதெல்லாம் கொஞ்சம் கூடுதலாக படிக்கிறது, கிளாரிட்டியாக படிக்கிறது. அது மாதிரி தெய்வத்தை வந்து நம்ம இன்னும் கொஞ்சம் கிளாரிட்டியாக, இன்னும் கொஞ்சம் சீர்தூக்கி வழிபாடு பண்ணோம்னா தெய்வம் நம்ம கூடயே இருக்கும். நம்மளால் முடியும். நம்மளால் எல்லாம் முடியும். எல்லாம் முடிய போய் தான் அந்த காலத்தில் எல்லாம் ரிஷிகள் மகான்கள்லாம் இருந்திருக்காங்க. நம்மளை மாதிரி பிறந்தவங்க தான். நம்மளை மாதிரி ஒரு தாய் தப்பனுக்கு பிறந்தவங்க தான் நிறைய பேர் இருக்கிறாங்க. நாயன்மார்கள், ஆழ்வார்கள், எத்தனையோ தபசிகள், மன்னர்கள், முனிவர்கள், ரிஷிகள், மகான்கள் எல்லாம் இந்த பூமியில் வாழ்ந்துட்டு தான் போயிருக்கிறாங்க. ஸோ நம்ம அவங்க மாதிரிலாம் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. குடும்பத்திலே இருப்போம், குடும்பஸ்தானாக இருப்போம். பட் சில வழிபாடுகளை சீர்தூக்கி செய்வோம். சரியா? மனம் வரணும். அதுக்கு மனம் வந்து செஞ்சிங்கன்னா கண்டிப்பாக குலதெய்வம் உங்கள் வீட்டில் இருக்கும். பிரச்சனை தீரும். அங்கிட்டு இங்கிட்டலாம் அலைய வேண்டாம். வண்டியை பிடிச்சேன், கோயிலுக்கு போனேன், அவர் அதை சொன்னார், இதை சொன்னார், அந்த கோயிலுக்கு போய் அந்த சாமியை கும்பிட்டா தான் கேட்கும். அதெல்லாம் ஒன்றும் இல்லை. இந்த சாமியை கும்பிட்டாலே கேட்கும். எல்லா சாமியும் உங்கள் வீட்டிலேயே வரும். நம்ம கூடயே இருக்குது, நம்மளை சுற்றியே இருக்குது. பூசலார்னு ஒரு நாயன்மார் வந்து நெஞ்சுக்குள்ளேயே இறைவனை கட்டினார், சிவனை கட்டினார். சிவனுக்கு வந்து இருதயத்திலே வந்து மனதாலேயே சிவன் கோயிலை கட்டி பூஜை பண்ணார். சிவன் அவர் வீட்டுக்கே வந்துட்டார், அவர் கூடயே வந்துட்டார், அவனை பார்க்க வந்துட்டார். அந்த நாட்டு மகாராஜா ஒரு பெரிய கோயிலை கட்டினார். அங்கே போல் 2 நாளும் ஒரே நாள் தான் இது வச்சுருந்தாங்க, திறப்பு விழா, கும்பாபிஷேகம். இவரும் ஒரு நாள் கும்பாபிஷேகம் வச்சுட்டார். கோயிலை மனசுக்குள்ளேயே கட்டி ஒரு நாள் கும்பாபிஷேகம் கொண்டாட போகிறேன்னு நினச்சிட்டு இருக்கிறாரு. அரண்மனை ராசாவும் ஒரு பெரிய கோயிலை கட்டி அவரும் அன்றைக்கி கும்பாபிஷேகம் டேட் வச்சுட்டார். அப்போ வந்து அன்றைக்கி ராஜா கனவுல வந்து சிவன் சொல்கிறாரு, எப்போ நாளைக்கு நான் உங்கள் கோயிலுக்கு வரமாட்டேன், நான் இன்னொருத்தன் கோயிலுக்கு போகிறேன், அவனும் இதே ஊரில் தான் இருக்கிறான், அவனும் உன்னை காட்டில் பெரிய கோயில் கட்டியிருக்கிறான், அதுக்கு நான் கும்பாபிஷேகம் போகிறேன்னு சொல்லிட்டாரு. சிவன் வந்து கனவுல அசிரியராக சொல்லிட்டார். ராஜா தட்டு போட்டு எழுஞ்சிட்டு மறுநாள் யாருப்பா அது எனக்கு போட்டியாக கோயில் கட்டினது அப்படின்னு பார்த்தா அங்கே ஒருத்தரையும் காணும். அப்போ யாரோ பூசலாராமல யாருப்பா அப்படின்னு பார்த்தோம்னா அவரை போய் பார்த்துருக்காங்க. அவர் வந்து அவர் குடிசையில் உட்காந்துருக்கிறாரு. அவர் போய் கட்டுறாங்க, நீங்கள் எங்கெங்கே கோயில் கட்டிக்கிறீங்க அப்படி இப்படி கேட்கும்போது, நான் ஒன்றும் கோயிலெலாம் கட்டலை, நான் மனசுக்குள்ளே தான் கோயில் கட்டினேன், மனசுக்குள்ளே சதா சிவத்தையே நினச்சிட்டு இருந்தேன். சதா சிவம் பேர் வந்துருச்சா? சதா சிவம்னு பேர் வச்சுருக்காங்களே, எதுக்கு? சதா சிவம், சதா சிவனை தான் நினைப்பார் அவர், அதான் சதா சிவம். நான் வந்து சிவனை நினச்சிட்டு இருந்தேன், கோயில் கட்டிட்டேன், அவர் வரேன்னு இருக்கிறாரு, முடிஞ்சு போச்சு. ஸோ எல்லாமே உங்கள்கிட்ட தான் இருக்குது. எல்லாமே மீனராசி நேர்கிட்ட தான் இருக்குது. உத்திரட்டாதி, ரேவதி, பூரட்டாதி கிட்ட தான் இருக்குது. வேறு எங்கேயும் போக வேண்டாம். சரியா? 7 சனியாக இருந்தாலும் சரி, எந்த சனியாக இருந்தாலும் எல்லாம் சரியாக போயிடும். நம்பிக்கையோடு கும்பிடுங்க. சரியா? 2 வழி சொல்லியிருக்கிறேன், அதில் ஒரு வழி எடுத்து செய்யுங்க, நல்லாயிருக்கும். அதுபோல் திருமஞ்சன பொடி இருக்குது, அதை வாங்கிக்கோங்க. அதுபோல் நானும் இந்த நவக்கரங்கள் பொடி ஒன்று ரெடி பண்ணிகிட்ருக்கிறேன். இப்போ நான் வீட்டில் வச்சு கும்பிட்டுருக்கிறேன். நேர்களுக்கு இன்னும் சப்ளை பண்ணுறேன். நான் இன்னும் அறிவிக்கலை. அதை முறைப்படி நான் பூஜை பண்ணி கோயிலுக்கெலாம் போயிட்டு அதெல்லாம் வீடியோலாம் எடுத்து போட்டு தான் உங்கள்கிட்ட நான் வந்து அதை சொல்லுவேன். அது வந்து நவ அருப்பிரசாதம். அதை வந்து நான் உங்களுக்கு கொடுக்குறேன். உங்களுக்கு எந்த பிரச்சனை இருந்தாலும் தீரும். அதை பற்றி நான் அடுத்த வருகின்ற வீடியோவில் வருங்காலத்தில் சொல்கிறேன். இப்போ வந்து திருமஞ்சன பொடி கடையில் கிடைக்கும். நீங்கள் கடையில் வாங்கிக்கலாம், நாட்டு மருந்து கடையில். திருமஞ்சன பொடியை வாங்கி கொஞ்சம் ஸ்பூன் வந்து தண்ணியில் போட்டுக்கோங்க, குளிக்கிற தண்ணியில் போடுங்க. கொஞ்சம் மஞ்சள், கொஞ்சம் கல் உப்பு போட்டுக்கோங்க. எத்தனோடு கல் உப்பு 2 ஸ்பூனு, நிறையா போட்டுறாதீங்க, கண் எரியும். சரியா? லைட்டாக சாஸ்திரத்துக்கு போட்டுட்டு குளிங்க. குளிக்கும்போது குலசாமி நினச்சிட்டு குளிங்க. உடம்புல உள்ள பீடெல்லாம் தீர்ந்து போயிடும். சரியா? நெகட்டிவ் தாட்ஸ் எல்லாம் தீர்ந்து போயிடும். தேக ஆரோக்கியம் நல்லாயிருக்கும். மனமும் உள்ளமும் நல்லாயிருக்கும். உடம்பு நல்லாயிருக்கும். உள்ளமும் உடம்பும் நல்லாயிருக்கும். கையில் காசு பண்ண நிற்கும். சரியா? இதை நீங்கள் செஞ்சுட்டு குலசாமியை வேண்டுங்க. இந்த குலசாமி பூஜை பண்ணுற அன்றைக்கி கூட இதை நீங்கள் குளிச்சுட்டு கூட அதை பூஜை பண்ணலாம். மிகச்சிறப்பாக இருக்கும். ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் சரி, திருமஞ்சன பொடியும் மஞ்சளையும் கல் உப்பையும் போட்டு பக்கெட்டில் கலந்துட்டு அப்படியே குலசாமி நினச்சி குளிச்சுட்டு வீட்டில் வந்து குலசாமியை கும்பிடுங்க. குலசாமியை என் வீட்டில் வந்து இரு, என் குறைகளை தீரு, சரியா, என்னை நிறைவாக வச்சுக்கோ அப்படின்னா கண்டிப்பாக நடக்கும். ஓகே நேயர்களே, ஒரு 30 நிமிஷம் கிட்ட பேசியிருப்பேன்னு நினைக்கிறேன். இன்னும் நிறைய இருக்குது. குலசாமியை பற்றி இன்னும் நிறைய சொல்லலாம். இன்னொரு அடுத்த கட்டுரையில் ஒன்று சொல்கிறேன் நான். சரி, அடுத்த வரையில் வீடியோவில் இப்போ சொல்கிறேன். எல்லா வீடியோவும் பாருங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பாக்ஸில் எதுவும் சந்தேகம் இருந்தால் கேளுங்க, ஜனநாயகம் செக் பண்ணுற அணுகுங்க. உங்களுக்கு நல்லபடியாக பார்த்து கொடுப்போம். சரியா? ஜாதக ரீதியாக, ராசி ரீதியாக, லக்கண ரீதியாக, தசாபுத்தி, அந்தரம், சூட்சும பிராணம், உங்கள் பிரச்சனை எல்லாத்துக்கும் தீர்வு சொல்லப்படும். அதுக்கும் தனியாக பரிகாரம் வழிபாடு சொல்லுவேன். சரியா? எல்லாமே சிம்பிளாக தான் இருக்கும். நீங்கள் வீட்டை விட்டு வெளியே போகவே வேண்டாம். வீட்டுக்குள்ளேயே எல்லா காரியத்தையும் பண்ணலாம். நிறைய பேர் நான் பரிகாரம் பண்ணுவேனா கேட்குறாங்க. நான் பரிகாரம்லாம் பண்ண மாட்டேன். அதுக்கு சொல்லுவேன் நான், அவ்வளோதான். இதை செய்யுங்கன்னு தான் சொல்லவில்லையே. நான் எது தனிப்பட்ட முறையில் எதுவும் செய்கிறது கிடையாது. அந்த வேலை எனக்கு கிடையாது. என்னுடைய வேலை என்ன?
ஜோதிடர் என்ற முறையில் யூடியூப்பில் சேனலில் பேசுகிறேன். அதுபோல் வர்ற ஜாதகத்தை பார்த்து கொடுக்குறேன். பூஜை புனஸ்காரத்தை பற்றி சொல்லுவேன். கோயில் உலகத்துக்கு போவேன். ஆகம வழிபடி இருப்பேன். ஆன்மீகத்தில் ரொம்ப ஈடுபாடாக இருப்பேன். அது சம்மந்தப்பட்ட தகவல்களை சொல்லுவேன். சரியா? சில ஜோசியர் ஜோசியம் மட்டும்தான் பார்ப்பாங்க வழியே ஆன்மீக கருத்துக்கள்லாம் அவங்களுக்கு சொல்ல தெரியாது. ஏதோ அவங்களுடைய இயல்பு, அவ்வளோதான். எல்லாத்துக்கும் எல்லாம் கிடைக்காது. நான் அதையும் சொல்லுவேன். ஜோதிடத்தில் உள்ள சூட்சுமம்னு சொல்லுவேன். ஜோதிடம்னால என்ன? கணக்கு அறிவில் தான். சயின்ஸும் மேக்ஸும் தெரிந்தவர்கள் ஈஸியாக ஜோதிடர் ஆயிடலாம். அந்த கணக்கை போடலாம். சரியா? ஆனால் அதுக்கு இறைவனோட அர்ப்பணம் இருக்கணும். ஆன்மீகம் கலந்த ஜோதிடம் தான் என்றைக்கும் நல்லாயிருக்கும். ஆன்மீகமும் ஜோதிடமும் இரு கண்கள். ஒரு துப்பாக்கிக்கு 2 குழாய் இருக்கிற மாதிரி, இரட்டை தொழில் துப்பாக்கி மாதிரி. சரியா நேயர்களே? வாழ்த்துக்கள். எல்லாம் வல்ல இறைவன் மீனராசி நேயர்களுக்கு சில சௌபாகியத்தையும் சில ஐஸ்வர்யத்தையும் சில நன்மையை கொடுப்பார். குலதெய்வம் உங்கள் வீட்டில் குடி இருக்குது, உங்கள் வீட்டுக்கு வந்துருச்சு, உங்கள் வீட்டில் தங்கி விட்டது. அதை நீங்கள் நல்லபடியாக வச்சுக்கோங்க, கொண்டாடுங்க. குலதெய்வம் தெய்வமும் கொண்டாடும் இடத்துல, குலதெய்வமும் தெய்வமும் கொண்டாடும் இடத்துல தான், குலதெய்வமும் கொண்டாடும் இடத்துல தான். குலதெய்வத்து பேரை தினமும் சொல்லுங்கள், ஒரு தடவைனாச்சும் எழுதுங்க, மனசார நிலைங்க, எல்லாம் நல்லபடியாக நடக்கும். அடுத்து இஷ்ட தெய்வம் காவல் தெய்வம் இருக்குது. அவங்கள பற்றி நான் சொல்கிறேன். நீங்கள் நினைப்பீங்க எத்தனை தெய்வத்தையாக கும்பிட? ஏற்கனவே நம்ம சமயத்தில் ஏகப்பட்ட தெய்வம் இருக்குது. தடுக்கி விழுந்த ஒரு சாமிங்கிறாங்க. இதில் நீ வேறு ஒரு சாமி புதுசாக சொல்கிற. எத்தனை சாமி இருந்தாலும் 3 சாமி தான் முக்கியம். குலசாமி, இஷ்டசாமி, காவல் சாமி. குலதெய்வம், இஷ்ட தெய்வம், காவல் தெய்வம். இது 3ம் ஒரு மனிதனுக்கு இன்றியமையாதது என்ற நல்ல வார்த்தையை சொல்லிவிட்டு இத்துடன் உங்களிடம் விடைபெறுகிறேன். அடுத்தடுத்து வீடியோ போடுறேன், பாருங்கள். அனைத்து நலங்களும் வளங்களை பெற்று தேக ஆரோக்கியத்துடன் தீர்க்காயலுடன் நீடோடி வாழ்க, நிறைந்த வளம் பெறுக. நன்றி நேயர்களே.